கால்பந்து விளையாட்டு மைதானம் உருவாக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்றேன். எந்த திட்டங்கள்லாம் முடிஞ்சிருக்கோ அதையும் பட்டியலிட்டு நிச்சயம் பார்ட்டி ஜெயிச்சு வந்தா என்னெல்லாம் இந்த தொகுதிக்கு செய்ய இருக்கிறார் என்பதையும் மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன் நம்ம வந்தோடனே வாக்குறுதிகளை சொல்றோம் அப்படின்னா, இந்த தொகுதியில தேர்தல் வருவது, இது போன்ற இளைஞர்கள் போட்டி போடுவது நம்ம தொகுதிக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த தொகுதியை முன்னேற்ற வேண்டும். தமிழ்நாட்டிலேயே தி பெஸ்ட் கான்ஸ்டிட்யூன்சியாக நமது கார்த்திக் அவர்கள் நம்ம வெள்ளிவாக்கம் தொகுதியை என்னோட மனப்பூர்வமான அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் அரசியல்ல வந்திருக்காங்க. புதுசா விஜயபிரபாகர் உட்பட எல்லா இளைஞர்களுக்கும், உதயா உட்பட, கார்த்திக் உட்பட தமிழகம் எல்லாம் போட்டியிடும் அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நிச்சயம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். எல்லாரும் 23ஆம் தேதி காலையிலே போய் ஓட்டு போடுங்க. ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். அது கட்டாயம் நமது கார்த்திக் அவர்களை மனதிலே கொண்டு உதயசூரியன் சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து அமோகமான வெற்றியை வெள்ளிவாக்கம் தொகுதியிலே உதயசூரியன் வென்றது என்றதை நீங்கள் நிரூபித்து எதிர்த்து போட்டியிடுபவர்களை டெபாசிட் இழக்க செய்ய உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அவர்களை பற்றி குறை சொல்லணும், மற்ற கட்சிகளை பற்றி நாம் தரைக்குறமா பேசணும், அவங்களை பத்தி நெகட்டிவா பேசணுன்ற எண்ணம் நம்மளுக்கு எப்பவுமே கிடையாது. ஏன்னா எப்பவுமே சரி, கேப்டனும் சரி, அண்ணன் ஸ்டாலின் அவர்களுமே நான் பார்த்திருக்கேன், கண்ணியமான அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள். அதனால நம்ம வேட்பாளர் ஜெயித்தால் தொகுதிக்கு மக்களுக்கு என்ன நல்லது செய்வார்கள் என்பதை மட்டும்தான் இங்க நாம பேசணும். ஆனா எதிரில் இருக்கிற கூட்டாளிகள் இன்னைக்கு இல்லாத பொல்லாத வம்புகளை பேசிட்டு இருக்காங்க. அதற்கு மக்களாகி நீங்கள் சரியான பதிலடி கொடுத்தீர்கள் என்பது எனக்கு உறுதியாக தெரியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனவே நீங்க எல்லாரும் 23ஆம் தேதி போய் உதயசூரியன் சின்னத்துக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இங்க என்னை வரவேற்க வந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதரர்களுக்கும் இப்ப நான் நன்றி சொல்ல போறேன். 5 பக்கம் இந்த பேர் படிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். அதுல முக்கியமாக இங்க எம்பியாக இருக்கும் அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களுக்கும், வெற்றி அழகன் அவர்களுக்கும், அவங்களே எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ ரங்கநாதன் அவர்களுக்கும்